கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5வது மாதம் முதல் நாளிலும் கூட தேவனை நோக்கி பார்க்கும்படியான ஒரு வாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஏசாயாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடன் உனக்கு மறு உத்தரவு அருளுவார்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது. இந்த மாதம் அநேக எதிர்பார்ப்புகள், பலவிதமான மனசோரின் ஊடாக கடந்து போகின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லி. நம் தேவன் நம்முடைய அழுகையை களிப்பாய் மாற்றுகிறவர். அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளும்படியான தேவனாக நம் தேவன் இருக்கின்றபடியினாலே இன்றைக்கு நம் வாழ்க்கையில் வந்திருக்கிற எந்த ஒரு பிரச்சனை கண்டும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நீ இனி அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலுக்கு சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடன் உனக்கு மறு உத்தரவு அருள்வான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் நமக்காக இந்த 5வது மாதத்திலே உருக்கமாக இறங்கி பிரச்சனையை தீர்க்க, வியாகுலங்களை போக்க, அவருடைய பிரசனத்தை உணரும்படியாக தேவன் நமக்காக இறங்க விரும்புகிறவராய் இருக்கிறார். அதனால் நம் வாழ்விலே இந்த 5வது மாதம் என்ன என்ற ஒரு கேள்வி எழும்பாதபடிக்கு, என்ன நடக்கும் என்கிற ஒரு குழப்பம் எழும்பாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு அருள்வார்னு சொல்லி நாம் விசுவாசிப்போம். இதற்கு முன்பாக ஒரு விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, சியோனே சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பான்னு சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவனுக்குள்ளாக வாஞ்சிக்க வேண்டும், தேவ பிரசனத்தை உணர விரும்ப வேண்டும். அதை தான் இங்கே சொல்லுகிறார், சியோனே சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள் என்று சொல்லி. நாம் தேவனுக்குள்ளாக இணைந்திருப்போம். இந்த 5வது மாதம் முழுமையாக நம் தேவை எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாக, பூர்த்தியாக, சிறப்பாக, சமாதானமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கும்படியான பதிலை கொடுக்க தேவன் விரும்புகின்றபடியினாலே நாம் தேவனுக்குள் இருக்க ஒப்பு கொடுப்போம். காரணம், நம் தேவன் நமக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். நம் வாழ்வில் வருகிற எல்லா பிரச்சனையும் தீர்க்க விரும்புகிறபடினாலே நாம் அந்த அனுபவத்தில் செல்வோம். அவரையே நோக்கி பார்ப்போம். அவருடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களை சொல்லுவோம். இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வது மாத்திரமல்ல, இந்த 5வது மாதம் நமக்கு நல்ல பதிலை கொடுக்கும்படியாக, மறு உத்தரவு கொடுக்கும்படியாக தேவன் வெளிப்பட சித்தமாயிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்றி இந்த துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்றி இந்த துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. வாசமாயிருக்கிற ஜனங்கள் என்று நாம் பார்த்த வண்ணமாக நாம் தேவனுக்குள்ளாக இணைந்து கொள்ள, தேவ சமூகத்தில் நம்முடைய காரியங்களை சொல்ல நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இனி நீ அழுது கொண்டிராய் என்ற வார்த்தைக்காக, பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்க நீ சித்தமாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே பதில் கொடுக்கும்படியாக நீர் வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 5வது மாதம் அநேக தேவைகள், எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற ஒவ்வொரு தேவஜனங்களுக்கும் அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.